வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் பாலா, கோவையிலிருந்து. சமீபத்தில் ஒரு மும்பையிலேருந்து ஒரு கிளைண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, சார் கேன் வி delete ஆல் அவர் பேட் கர்மாஸ் அண்ட் ரீசெட் அவர் லைஃப் அப்படின்னு கேட்டார். அதாவது தன்னுடைய கர்மாவை, தனக்கு பாதகமாக இருக்கக்கூடிய கர்மாவை எல்லாம் நாம் டெலீட் செய்துட்டு திரும்பவும் ரீசெட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது அவரோட கேள்வி. நியாயமான கேள்வி கூட. நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு மனசில் ஒரு கேள்வி இருக்கும். இதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மிகவும் நெருங்கிய ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு குழந்தைக்கு, காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கீழே குனிந்து எழுந்திருக்கும் பொழுது அந்த கதவு ஷெல்ஃப் வந்து தலையில் பட்டு தலையில் அடிபட்டது. காயம் வந்து ஓரளவுக்கு தான், ஆழமாக இல்லாவிட்டாலும் அதனால் வந்து வலிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டா. என்னோட ஹீலிங்காக வந்தபோது இது தெரிய வந்தது. தலையில் அடிபட வேண்டும் என்பது அந்த குழந்தையின் கர்மா. அதை வந்து யாராலையுமே மாற்ற முடியாது. இறைவன் நினைத்தால் கூட மாற்ற முடியாது. ஆனால் எந்த இடத்தில் அது நடக்க வேண்டும் என்பதை முடிவு செய்பவன் இறைவன். இந்த தலையில் அடிபடுறதுக்கு செவ்வாய், சனியோ எந்த கிரகங்கள் வேண்டுமானாலும் காரணமாக இருக்கலாம். ஆனால் இறைவனை நாம் பிரார்த்திக்கும் பொழுது, இறைவனை நாம் வணங்கும் பொழுது ஆத்மார்த்தமாக நம்மளுடைய கர்ம வினைகள் சிறிது குறைகிறது என்பது உண்மை. இந்த குழந்தை கர்மாவால் எங்கே வேணாலும் அடிபட்டிருக்கலாம். வண்டியில் போகிறப்ப அடிபட்டிருக்கலாம், நடந்து போகிறப்ப அடிபட்டிருக்கலாம். அதனுடைய தாக்கங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் வீட்டில் அடிபட வைத்து உடன் பெற்றோர்கள் கூட இருக்கும் பொழுதே அவளை உடனடியாக மருத்துவமனைக்கு கூட்டிக் கொண்டு சென்று வைத்தியம் செய்யக்கூடிய அளவுக்கு அதை மாற்றியவன் இறைவன் தான். ஆக நண்பர்களே, பரிகாரங்களும் தெய்வத்தின் பால் நீங்கள் வேண்டுகின்ற அந்த வேண்டுதல்களும் நிச்சயமாக உங்களுடைய கர்மா வினைகளை, பாதிப்புகளை குறைக்கும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ ஏஎல்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3 விதமான கர்மாக்கள் இருக்கு. தாய் கர்மா, சுய கர்மா, தந்தை கர்மான்ட்டு. ஒவ்வொரு கர்மாவும் 1 வருடம், 1 மாதம், 10 நாள் அது இயங்கக்கூடியது. ஒவ்வொரு கர்மாவிலும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அற்புதமான மாற்றங்களையும் அது கொடுக்கிறது. நிறைய விஷயங்கள் ஏஎல்பியில் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் ஏஎல்பி ஜோதிடராக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாதமும் ஏஎல்பி வகுப்புகள் நடைபெறுகிறது. அதனுடைய விவரங்கள் கொடுக்கிறேன். நீங்கள் ஜாயின் பண்ணி எதனால் நம்மளுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறத யோசனை பண்ணி அதற்குண்டான தீர்வுகளை நீங்களே தெரிந்து கொள்ளலாம். கர்மாவை முழுவதுமாக நம் வாழ்க்கையிலிருந்து எடுக்க முடியாது. ஆனால் இறைவன் அந்த கர்மாவை குறைப்பதற்காக நாம் அவனை வேண்டுவது மிக அவசியம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.